கேஸ் சிலிண்டர் அரிசி விலை எல்லா விலையும் ஏறுது. நாங்க என்னதான் பண்றது? அந்த சம்பளத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தரமா ஒரு வேலை. வட சென்னை அனல் நிலையத்துல வேலை செய்யறோம். 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. சம்பள குறைவு, எங்களுக்கு நோய் வந்துச்சு, கை கால் தேய்மானம் எல்லாமே வந்துச்சு. இதுவரையில எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்ப முதலமைச்சர் சரி புதுசா வந்திருக்காங்க, அவங்களாவது ஏதாவது எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு பாக்குறோம். அவங்களும் எதுவும் இல்லை. எங்க மினிஸ்டரை போய் பார்த்தாங்க, சேர்மனரை போய் பார்த்தாங்க. எங்க மக்கள்லாம் முந்தானெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மனசே எங்களுக்கு எல்லாம் வேதனையா இருந்தது. எங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறகு இங்க வந்து கூட நிக்க கூடாது. வட சென்னையில் இங்கேயும் நிக்க கூடாது. அப்ப நாங்க எங்கதான் நிக்கிறது? நாங்க எங்க போராடுறது? என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழியே இல்லையா எங்களுக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த வழியாவது எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. நாங்க இத்தனை வருஷமா வேலை, எல்லா லேடிஸும் கஷ்டப்படுறோம். எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க தான். யாரும் இது பணக்காரங்களும் கிடையாது. எல்லாருமே வறுமையில எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். முதலமைச்சர் தான் இதை பத்தி எங்களை பத்தி நீங்க பார்க்கணும், செய்யணும். நாங்க இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் இந்த மினிஸ்டர், சேர்மனர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அவங்க எங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர் இருக்கோம். இன்னும் அது கூட எங்களுக்கு தெரியல. ஒப்பந்த தொழிலாளர் கூட இல்லைங்கிறாங்க. அது கூட இல்லைன்றாங்க. எங்களுக்கு தினக்கூலின்றாங்க. அப்ப நாங்க இத்தனை வருஷமா வேலை செய்யறோம், ஒப்பந்த தொழிலாளர்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கோம். எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. இன்னைக்கு விக்கிற ரேட்டுக்கு எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. அடிமட்ட சம்பளம் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. நாங்க உள்ள வேலை செய்யறோன்றதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க எப்படிதான் செய்யறது? நாங்க எங்களுக்கு நிரந்தரமா கம்பெனியே ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் கொடுத்தா போதும். எங்களுக்கு வர சம்பளத்தை கவர்மெண்ட் கொடுக்கும். எங்களுக்கு சம்பளம் 10,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப 2,000 ரூபாய் ஏத்திருக்காங்க. 12,500 ரூபாய் வாங்குறேன். இது போதுமா எங்களுக்கு? வயசை கடந்துருச்சு. நான் 15 வருஷமா வேலை செய்யறேன். கேஸ் விலை எல்லா விலையும் ஏறுது. கேஸ் சிலிண்டர் அரிசி விலை எல்லா விலையும் ஏறுது. நாங்க என்னதான் பண்றது? அந்த சம்பளத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தரமா ஒரு வேலை.